Hi, hello, welcome to Mathematical 360. இதில் நம்ம போகிற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு 10th ஸ்டாண்டர்ட் கணக்கு சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். இது நம்ம போகிற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 2 எண்களும் தொடர்வரிசைகளும். இந்த சாப்டர் தான் நம்ம அப்படி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறை. யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறை என்னன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல இந்த பார்க்க போறோம். யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறை, யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம். ஃபர்ஸ்ட் யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறைனா, முந்தைய பகுதியில் நாம் யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றம் மற்றும் அதன் பயன்பாடுகளை படித்தோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றம்னு சொல்லி டாபிக் பார்த்துருவோம். ஸோ அதோட யூசஸ் எல்லாம் எங்கெங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம். தற்போது யூக்ளிடின் வகுத்தல் வலிமையை படிக்க உள்ளோம். ஸோ இப்போ இந்த டாபிக்ல வந்து பார்த்தீங்கன்னா யூக்ளிடின் வகுத்தல் வலிமையை பற்றி பார்க்க போறோம். அல்காரிதம் என்ற ஆங்கில வார்த்தைக்கு வழிமுறை அல்லது படிமுறை என்பது பொருளாகும். இந்த அல்காரிதங்கள் வந்து இங்கிலீஷ் வேர்டு, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழிமுறை இல்லை படிமுறை என்பது பொருளாகும். அல்காரிதம் என்ற வார்த்தை 9ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பாரசீக நாட்டை சார்ந்த கணித மேதை அல் கவாரிஸ்மி என்பவரின் பெயரிலிருந்து வந்தது. இந்த அல்காரிதம்ங்கிற வேர்டு வந்து 9ஆம் நூற்றாண்டுல வந்த அந்த ஒரு மேக்ஸ், அதாவது கணித மேதை அல் கவாரிஸ்மி அவர் பேர்லேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அல்காரிதங்கிற வேர்டையை வந்து ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. வழிமுறை, அதாவது அல்காரிதத்துக்கு என்னன்னா வழிமுறை, படிமுறை இல்லை வழிமுறை, ரெண்டு ஆப்ஷன். அல்காரிதம் என்பது நமக்கு தேவையான முடிவினை பெறும் வரையில் ஒரு படிநிலையில் பெறும் முடிவுகளை அதற்கு அடுத்த படிநிலையில் பயன்படுத்தும் வகையில் நன்கு வரையறை செய்யப்பட்ட தொடர்ச்சியான படிநிலையாகும். அதாவது பார்த்தீங்கன்னா அல்காரிதங்கிறது என்னன்னா ஒரு படிநிலை, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டெப்ல வந்து ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம், அதே ஆன்சர் அடுத்த ஸ்டெப் 1லேருந்து ஸ்டெப் 2க்கும் அதே இதை வந்து ஆன்சர் கொண்டு போகும். அதாவது ஒரு படியிலிருந்து பெறும் முடிவுகளை அதற்கு அடுத்த படிநிலை, ஸோ செகண்ட் ஸ்டெப்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சர் வர்ற ஆன்சரை வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தொடர்ச்சியாக கண்டினியூஸாக யூஸ் பண்ணுற பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அல்காரிதம். யூக்ளிட் வகுத்தல் வழிமுறையை பயன்படுத்தி இரு மிகை முழுக்களின் மீப்பெரு பொது வகுதியை எளிய முறையில் கண்டறியலாம். ஸோ இந்த யூக்ளிட் வகுத்தல் வழிமுறையில் வந்து பார்த்தீங்கன்னா இரு மிகை முழுக்கள், அதாவது இண்டீஜர்ஸ், மிகை முழுக்கணும் பிளஸ் நம்பர்ஸ் பிளஸ் இண்டீஜர்ஸ், மீப்பெரு பொது வகுதி எளிய முறையில் கண்டிடலாம். ஸோ நீங்கள் 7th 8th ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாடாவில் போட்டு வகுத்து சிம்பிள்ஸ் பண்ணுவீங்க. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வர வேல்யூஸ்லாம் மீப்பெரு பொது வகுதின்னு சொல்லுவோம். ஸோ அதான் அந்த மீப்பெரு இரு முக்கிய முழுக்களுக்கான மீப்பெரு பொது வகுதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூக்ளிட் வகுத்தல் வழிமுறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். தேற்றம் 2, யூக்ளிட் வகுத்தல் வழிமுறை தேற்றம். A மற்றும் B என்பன A = BQ + R என அமையும் மிகை முழுக்கள் எனில். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ தேற்றம் 1 பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். யூக்ளிடின் துணை தேற்றம், வகுத்தல் துணை தேற்றம் ஒரு டாக்டர் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி ஃபார்ம்ல எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்லிட்டு. எனில் A மற்றும் B ஆகியவற்றின் அனைத்து பொது வகுத்திகளும் முறையே B மற்றும் R ஆகியவற்றின் பொது வகுத்திற்கு சமமாக இருக்கும். அதாவது A மற்றும் B என்பன இந்த A = BQ + R இருக்கு பார்த்தீங்களா, என்ன அமையும் மிகை முழுக்கள், அதாவது பிளஸ் இண்டீஜர்ஸா இருக்கணும். A மற்றும் B ஆகியவற்றின் அனைத்து பொது வகுத்திகளும், ஸோ இப்போ இந்த வகுத்து வந்து பார்த்தீங்கன்னா A மற்றும் Bல இங்க ஒரு நம்பர் சொல்றாங்கன்னா அந்த பொது வகுத்திகளும் முறையே B மற்றும் R, அதாவது Bங்கிற வேல்யூ வந்து இங்க இருக்கும் 2, அந்த மாதிரி B மற்றும் R, அதாவது மீதி இங்க ஒரு வேல்யூஸ் வரும் பார்த்தீங்களா R, ஸோ ஆகியவற்றின் பொது வகுத்திகளுக்கு சமமாக இருக்கும். ஸோ இந்த BR மீதி வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பொது வகுத்தி நம்பர் 2, 3 அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த பொது வகுத்திகளோட வேல்யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமமாக இருக்கும். இதன் மறுதலையும் உண்மை. ஸோ இந்த தேற்றம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை விட ப்ராப்ளம் பார்க்கும்போது இன்னும் பெட்டராக புரியும். ஸோ அதாவது என்னன்னு சொல்றாங்கன்னா இந்த A மற்றும் B இந்த இரண்டு முடிவுகளுக்கும் A மற்றும் B ஆகியவற்றின் அனைத்து பொது வகுத்திகளும், ஸோ இதோட பொது வகுத்திகள் இருக்கு பார்த்தீங்களா, நான் சொன்ன 2, 3 அந்த மாதிரி A, B மற்றும் R ஆகியவற்றின், ஸோ இப்போ மீதி வந்து B இருக்குன்னா 5, மீதி 2 இருக்குன்னு வச்சுக்கலாம், அதோட பொது வகுத்திகளுக்கு வேலைக்கு சமமாக இருக்கும். அதான் அதில் சொல்றாங்க.
ப்ராப்ளம் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு எந்த பெட்டரா புரியும். யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறை. ஸோ இப்போ யூக்ளிடினோட வகுத்தல் வழிமுறை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஏ மற்றும் பி, ஏ கிரேட்டர் தன் பி என்ற இருமொழி முழுக்களில் மீப்பெரு பொது வகுத்தியை காண. ஸோ ஏ பின்னு 2 வழி இருக்கு. ஸோ ஏ வந்து பியோட பெருசா இருக்கும் கண்டிஷன். இந்த இருமொழி முழுக்கள் பிளஸ் நம்பர்ஸ் மீப்பெரு பொது வகுத்தி. ஸோ மீப்பெரு பொது வகுத்தி நம்ம அப்படி பார்த்துருப்போம் 7th 8th ஸ்டாண்டர்ட்லேயே. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறை எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். படி 1 ஸ்டெப் 1, யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றத்தின்படி. ஸோ பிஎஸ்சியில் பார்த்துருக்கோம் வகுத்தல் துணை தேற்றம். ஸோ அதுபடி ஏ ஈக்குவல் டு பி கியூ பிளஸ் ஆர். இங்கே ஆரோட வழி வந்து பார்த்தீங்கன்னா 0 less than or equal to r less than b. ஸோ 0க்கும் இந்த b வேல்யூக்கும் பிட்வீன் தான் ஆர் இருக்கும். இங்கே q என்பது ஈவு. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டிவைட் பண்ணும்போது 5ன்னு வச்சுக்கோங்க. 4 இருக்குன்னா 2 டைம்ஸ் பேலன்ஸ் 0. இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்யூங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்க 2, ஸோ இதில் இருக்கிறது 2 அதான் ஈவன் சொல்லுவாங்க. ஆர் என்பது பார்த்தீங்கன்னா கீழே இருக்க 0. ஸோ ஆர் என்பது 0. ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர் ஈக்குவல் 0 ஏ மற்றும் பி மீப்பெரு பொது வகுத்தி பி ஆகும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டிவைட் பண்ணி 0 வந்துச்சுன்னா இந்த கியூ இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஏவோட மீப்பெரு பொது வகுத்தி. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். படி 2, அவ்வாறு இல்லையெனில் யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றம் பயன்படுத்தி பிகே ஆரால் வகுக்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 2 போட்டிங்கன்னா பேலன்ஸ் 1 வரும். ஓகேவா? அப்போ 1 வரும்போது என்ன பண்ணீங்கன்னா 1. அவங்க என்ன சொல்றாங்கன்னா யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றத்தை பயன்படுத்தி வகுத்தல் துணை தேற்றம் பார்த்துருக்கோம், அதை பயன்படுத்தி பிஐ ஆரால் வகுக்க. ஸோ இந்த ஃபார்மை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சேஞ்ச் ஆகும். பி ஆரால் வகுக்கும்போது என்ன ஆகும்னா பிங்கிறது இங்கே இருக்கும், ஆர் வந்து இங்கே வந்துடும். ஸோ அப்போ ஃபார்முலா எப்படி ஜென்ரேட் ஆகும்னா ஏ இருக்க இடத்துல பியும் ஆறு இருக்க இடத்துல R1 சேஞ்ச் ஆயிரும். அப்போ பி ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு Q1 பிளஸ் R1. ஏன்னா இது இன்னொரு மீதி வரும். ஸோ இங்க இந்த R1 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆருக்கும் 0க்கு இந்த ஆருக்கும் பிட்வீன்ல இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி இங்கே 1 மீதி இருக்கு. இங்கே பேலன்ஸ் வந்து ஆர்எல் ஒர்க்கு. ஆரில் என்ன வேல்யூ இருந்துச்சு 1. பியோட வேல்யூ எவ்வளோ 2. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் 2 டைம் போட்டிங்கன்னா 0 வந்துடும் வச்சிங்கன்னா. அப்போ என்ன ஆகும், பிஐ ஆரால் வர்க்கம் நாம் பெறுவது. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி பேலன்ஸ் வந்த அந்த மீப்பெரு பொது வகுத்தி அதையும் மீதியும் டிவைட் பண்ணுறாங்க. டிவைட் பண்ணும்போது கிடைக்கும் பொது வகுத்தி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஃபார்மா இதுதான். படி 3, R1 0 எனில் ஏ மற்றும் பி ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தி 6 ஆகும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல R1 0 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஏவோட பியோட பொது வகுத்தி எது பார்த்தீங்கன்னா இந்த ஆர் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா R1 0 வந்துச்சுன்னா இந்த ஆர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பொது வகுத்தி. அதாவது ஆறுங்கிறது என்னன்னா இங்கே மீதி வந்திருக்கும் அதில் 1. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் பொது வகுத்தி. அப்படி இல்லாட்டி அதாவது அவ்வாறு இல்லையெனில் மீதி 0 வரும் வரை, அதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் போட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டிவிஷன் வந்து மீதி வர வச்சு மாதிரி டிவைட் பண்ணி போட்ட மாதிரிங்களா, அந்த மாதிரி மீதி இந்த மாதிரி 0 வரணும். 0 வரும் வரைக்கும் இந்த யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றத்தை, ஸோ இந்த வகுத்தல் துணை தேற்றத்தை கண்டினியூஸாக யூஸ் பண்ணணும். 0 மீதியாக வரும் நிலையில் அமையும் வகுத்தியானது ஏ மற்றும் பியின் மீப்பெரு பொது வகுத்தி ஆகும். ஸோ எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 0 வருதோ ஓகேவா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அமையும் வகுத்தியானது. வகுத்தி மீன்ஸ் இங்கே நம்ம வகுக்கிறதுக்கு இங்கே ஒரு நம்பர் எழுதிருக்கலாம், அந்த நம்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பொது வகுத்தின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ அந்த வழியில வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லா நம்பருக்கும் காமன் டிவிஷன் நம்பர்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் ப்ராப்ளத்தில் பார்க்கும்போது தெரியும். ஸோ இதுதான் யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறையோட ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர். இதான் அதோட அல்காரிதம். குறிப்பு, அந்த வகுத்தல் வழிமுறை குறிப்பு. மேற்கண்ட வழிமுறையில் நிச்சயம் ஏதாவது ஒரு படிநிலையில் மீது 0 ஆகும். ஆகவே இவ்வழிமுறை நிச்சயம் முடிவு பெறும். ஸோ இப்போ அவங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு ஸ்டெப் இல்லை படிநிலை கம்பல்சரி ஏதாவது மீதி 0 வரும். 0 மீதியாக வரும் வரை யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறையை தொடர்ந்து பயன்படுத்த வேண்டும். ஸோ இப்போ சொன்ன மாதிரி 0 வர மாதிரி அந்த 1/n ஸ்டெப்ல எப்படி டிவைட்ல போட்டு எடுத்து அந்த மாதிரி போயிட்டே இருக்கணும்.
A, B என்ற இரு முடிமுழுக்களின் மீப்பெரு பொது உத்தி A, B என கொடுக்கப்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் A, Bக்கு 0 வந்துருச்சுன்னா இதன் மீப்பெரு பொது உத்தி வந்து பார்த்தீங்கன்னா B. அதை அதான் மென்ஷன் பண்றாங்க. மீப்பெரு பொது உத்தியானது மீப்பெரு பொது காரணியும் அழைக்கப்படுகிறது. ஸோ இப்போ நம்ம இங்கே டிவைட்ல போட்டு இங்க 2 வருது பாத்தீங்கன்னா அதை வந்து 2,2,ன்னு போடுவோம். ஸோ இதை வந்து மீப்பெரு பொது உத்தின்னு சொல்லுவாங்க, மீப்பெரு பொது காரணின்னு கூட சொல்லுவாங்க. இதுக்கு ரெண்டுக்கும் மென்ஷன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறை சார்ந்த கணக்குகள் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோல இந்த இடத்த பார்க்கலாம். Thanks for watching.